உன் இருதயம் யாருக்குச் சொந்தம்? தேவனுக்கா, உலகத்துக்கா? சொல்ற ஒரு வசனம், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. பக்கத்துல சொல்லு, டேய் வேற எங்கேயாவது தூர் போட்டுறாத. ஓகே, என்னன்னா நிறைய பேர் என்னன்னா அந்த குரங்கு இருக்குல்ல, குரங்கு என்ன பண்ணிக்கிறீங்களா, மரத்துக்கு என்ன பண்ணும்? புரியுதுங்க? குளத்துக்கு மரத்துக்கு என்ன பண்ணும்? அதே மாதிரிதான் நம்முடைய இருதயம் வேற அட்ராக்ஷன் மேல என்ன பண்ணும்? ஏதோ உனக்கு என்ன பண்ணும்? அதனாலதான் ஏசப்பா சொன்னாரு, உன் இருதயத்தை எனக்கு தான். ஓகே, நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி தெரியும். எத்தனை பேருக்கு ஒரு இயேசு 5000 பேர் 5000 புருஷர்கள் இருந்தாங்க. அந்த இருக்கும்போது என்ன பண்ணல, சாப்பாடு இல்ல அப்படின்றது அங்க என்ன நடந்துச்சு? யார் கொடுத்தா? ஒரு சின்ன பையன். புரியுதுங்களா? இதுக்கு பார்த்தா பெரிய க்ரௌடு. அதுல ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிட்டான், வீட்டுல இருந்து தெரியாதனமா எனக்கு கட்டிட்டு போல இருக்கு. 5 அப்ப 2 மீனை கட்டிட்டு வந்துட்டான். அவன் ஆசையா என்ன பண்ணான், சாப்பிடணும்னு நினைச்சான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க வந்து என்ன இல்ல, பெரிய ஹோட்டலே என்ன இல்ல. அப்ப சீசர்கள் பார்த்துட்டு இங்க எத்தனை பேர் வந்துருக்காங்க, சாப்பிடணுமே அப்படின்னு கேட்டோடனே உடனே பேதுரு சொன்னாரு, தலைவரே இங்க பாருங்க, ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு உடனே பேசப்ப சொல்றாரு, கொடுக்க சொல்றாரு. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், உடனே கொடுத்துட்டான். புரியுதா? என்ன பண்ண, உடனே கொடுத்துட்டான். இப்ப அவன் லைஃப்ல அவன் உடனே கொடுத்ததுனால கடவுள் என்ன பண்றாருன்னா, அதை வாங்கினது மாத்திரம் இல்ல, அதை பிளஸ் பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு? பிளஸ் பண்ணி என்ன பண்ணாரு? பிளஸ் பண்ணோம்னா அது என்ன ஆயிடுச்சு, நிறைய ஆயிடுச்சு. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா என்னன்னா 5000 புருஷர்கள்னா 5000 ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா 5000 லேடிஸ் இருக்கிறாங்க. புரியுதா? 5000 புருஷர்கள் 5000 மனைவிகள் இருந்தா எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்கன்னு அன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து ஆசைக்கு ஒண்ணு, குடும்பத்துக்கு ஒண்ணுன்னு வச்சு 2 பிள்ளைங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. பழுகி பெருகும்படி சொன்னனால அங்கெல்லாம் பயங்கரமா என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட அவ்வளவு பிள்ளைங்க, கிட்டத்தட்ட 20,000 30,000 40,000 பேர் என்ன பண்ணிருக்காங்க. ஒரு தம்பி 5 அப்போ 2 மீனை கொடுத்ததுனால கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் என்ன பண்ணிருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. உன் லைஃப்ல ஒண்ணு மட்டும் நினைச்சுக்க, கடவுள்கிட்ட ஒண்ணு நீ கொடுக்கும் போது உன்னை கடவுள் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா? அதுக்கு எதை நீ கொடுக்கணும்? அன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தா நம்ம என்னடா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்றேன், என் மகனே உன் இருதயத்தை. இன்னைக்கு நீ கடவுள்கிட்ட கொடுக்க வேண்டியது உன்னோட ஹார்ட். புரியுதா? உன் இருதயத்தை கடவுள்கிட்ட நீ கொடுக்க ஆரம்பிச்சுன்னா ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரு, பிளஸ் பண்ணுவார். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம்ல, எனக்கு அண்ணா படிக்க வரல, என் வாழ்க்கையில எதுவுமே என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல. இப்பெல்லாம் நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், நினைக்கிறோம். சிலருக்கு வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆனா எனக்கு என்ன பண்ணல, ஜெயிக்க முடியல. இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ எப்ப நீ கடவுள்கிட்ட ஒன்ன கொடுக்குறியோ அன்னைக்கு வந்து உன் வாழ்க்கையில எல்லாத்துலயும் வெற்றி நிச்சயம். சரி, நேற்று எல்லாருமே கேம் விளையாண்டீங்கல்ல, எல்லாம் டீமா விளையாண்டீங்க, ஓகேவா? ஆனா எல்லாருமே ஒரே ஆளா ஜெயிச்சிங்க இல்ல. ஒரு டீமுக்காக எல்லாருமே என்ன பண்ணுங்க, சேர்ந்து விளையாண்டு டீமை என்ன பண்ணீங்க, ஜெயிக்க வச்சிங்க. புரியுதா? ஒரு டீம்ல எல்லாம் சேர்ந்து விளையாண்டாலும் உங்களால ஜெயிக்க முடிஞ்சுன்னா, நீனும் கடவுளும் சேர்ந்துட்டீங்கன்னா, உன் ஹார்ட்ல ஏசப்பா சேர்ந்துட்டாருன்னா உன் வாழ்க்கையில கண்டிப்பா என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? ஏன்னா ஏசுப்பா சொல்றாரு, வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுறேன்னு. இது வந்து யோசுவாக்கு சொன்னாரு. இப்ப நமக்கு ஏதாவது சொன்னாரு கேட்டா, இயேசு இந்த பூமியை விட்டு போகும்போது சொன்னாரு, உலகத்தின் முடிவு சதாகாலமும் உங்களோட இருப்பேன்னா, இன்னைக்கு எங்க இருக்கிறது மகேசப்பா சொல்ற ஒரு வசனம் இருக்கு, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும். எல்லாரும் சொல்லுங்களே, உலகத்துல இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இயேசு வந்து எங்கேயோ பக்கத்து வீட்லயோ இல்ல எதிர்த்த வீட்டுல அப்படி இல்ல, உனக்குள்ள இருக்கிற பக்கத்துல சொல்ற, பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லு, ஏசப்பா எங்க இல்ல இருக்கிறாரு. அதனாலதான் ஹார்ட்ட கேக்குறாரு, கிட்னிய கேட்கல, கண்ண கேட்கல, இருதயத்தை கேட்கிறாரு. ஏன் ஆண்டவர்
இந்த நம்மள்ட்ட எத்தனையோ பார்ட்ஸ் இருக்குல்ல, எத்தனையோ பார்ட்ஸ் இருக்கு. கண் இருக்கு, கை இருக்கு. தம்பி உன் கையை எனக்கு விடுறா அப்படின்னு கேட்கலாம், தம்பி உன் காலை விடுறான்னா. ஆனா ஏன் கடவுள் இருதயத்தை கேட்கிறாருன்னா, உன் இருதயத்தில தான் நினைவுகள் எல்லாமே அங்கதான் என்ன பண்ணுது, ஸ்டோர் வைக்கலாம். புரியுதா? உன் நினைவுகள் எப்படியா அப்படியாதான் அவன் இருப்பான். நம்ம எதை அதிகமா திங்க் பண்றோமோ, இப்ப வந்து நைட்டெல்லாம் வந்து நான் அப்படியே நீங்க சொன்னதுல இருந்தே அந்த அக்கௌண்ட்ல ஃபெயில் ஆகிற மாதிரியே இருக்குன்னா, நம்ம எதை மைண்ட்ல அதிகமா திங்க் பண்றோமா நைட்டு அதுவே நம்மள கனவாவே. நான் சொல்றேன், உன் மைண்ட் ஃபுல்லா ஜீசஸாவே இருந்தா நைட்டெல்லாம் ஜீசஸ் தான் உன்னோட சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டு ஏதோ ஒரு பேய் படத்தை பார்த்துட்டு நீ படுத்தன்னு வச்சுக்கோ, நைட்டு வந்து என்ன பரவாயில்ல பிடிச்சி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. புரியுதா? அதனால இன்னைக்கு உன் மைண்ட்ல உள்ள எல்லா ஸ்டோரேஜையும் டெலிட் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல் ஹார்ட்டை யாரு கொடுக்க போறீங்க, ஏசப்பாவுக்கு கொடுக்க போறீங்க. புரியுதுங்களா? எப்படி அந்த தம்பி தன்கிட்ட இருந்தது எதுவோ மொத்தமா இருந்தது எத்தனது, 5 அப்பம் 2 மீன். அப்படியே என்ன பண்ணா, அவன் சப்போஸ் என்ன பண்ணிருக்கலாம், சரி ஒரு மீன் 2 அப்பத்தை எடுத்துட்டு சரி அதை என்ன பண்ணிக்கங்க கொடுத்து சாப்பிடுங்க, அவ்வளவுதான் நான் சாப்பிடுங்க அப்படின்னு பண்ணிடலாம். அப்படி இல்ல, உன் லைஃப்ல கடவுள்கிட்ட ஃபுல்லா கொடுக்க கத்துக்க. ஹார்ட்டை நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பாதி கூடு போட்டுருப்பாங்க, அவங்களுக்கு யார் யாருக்கோ கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அதுக்காக கடவுள் ஹார்ட் கொடுக்கல. உன் ஹார்ட் யாருக்குன்னா கடவுளுக்கு மட்டும்தான். பக்கத்துல சொல்லு, உன் ஹார்ட் மட்டும்தான். புரியுதா? இதுல வேற யாருக்கும் என்ன பண்ணாதீங்க, இடத்த கொடுக்காத. புரியுதா? நீங்க ஒரு இடத்த கொடுத்தோன்னு வச்சுக்கோ, இங்க பாரு, ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஆள் என்ன பண்ணாரு, என்ன கேக்குறீங்களா, ஸ்டோரி கேக்குறீங்களா? என்ன பண்ணாருன்னா, ஒரு அழகான வீடு கட்டினாங்க. என்ன வீடு? சூப்பரான வீடு. அந்த வீடு பாத்தீங்கன்னா 10 ரூம் இருந்துச்சு. எத்தனை ரூம்? 10 ரூம் இருந்துச்சு. 10 ரூமையும் இருக்கும்போது அதுல ஏசப்பாக்கு ஒரே ஒரு ரூம் என்ன பண்ணாராம், கொடுத்துருந்தான். ஏசப்பாக்கு எத்தனை ரூம்? ஒரே ஒரு ரூம் கொடுத்தான். உடனே ஒரு டைம் என்ன கதவு என்ன பண்ணிட்டான், டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுச்சான். சரி இவனு என்ன பண்ண, ஆர்வம் கதவை அப்பான்னு சொன்னான். தொடர்ந்து சட்டம் பிசாசு என்ன பண்ணான், வாங்க சரி நீ எங்கடா வந்தா, வீட்டுக்கு வரப்போன ஒன்னா இல்ல இல்ல நிஜமா வரக்கூடாது, இல்ல நான் வீட்டுக்கு வருவான்னு சொல்லுது. உடனே இவன் சொல்றான், இங்கப்பா அவன் சொல்றேன், இன்னைக்கு வேணா வராத, நாளைக்கு வேணா வா, நாளைக்கு வேணா வந்துரு, இன்னைக்கு வராதான். சரி இங்கப்பா இன்னைக்கு வரல, நாளைக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவேன், வருவேன் இதே நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், வருவேன். சரி போ. நேரம் போனான் ஏசப்பாட்ட போயிட்டு, ஏசப்பா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் 10 ரூம் கட்டினேன், 10 ரூம்ல உங்களுக்கு என்ன பண்ணேன், ஒரு ரூம் கொடுத்தேன். அப்ப பிசாசு என்ன பண்றான், இத பத்தி உங்களுக்கு எதுவும் அக்கறை இல்லையா? ஏய் நீ 10 ரூம் வேணும், எனக்கு எத்தனை கொடுத்தா, 1 வேணா கொடுத்தாங்க. சரி உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், ஆளுக்கு பாதி பாதி, உங்களுக்கு 5 எனக்கு 5. ஆண்டவர் அந்த இடத்துல டீலிங் பேசும்போது ஏன்னா எனக்கு 5 தான் அப்படிலாம் என்ன பண்ணல, நீ என்ன கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, வாங்கிக்கிறாரு. புரியுதா? நீ என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக்கோ, சரி ஓகேடா அப்படின்ட்டாரு. இவனு ஜாலியா என்ன பண்றான் இருக்கிறான். அதே மாதிரி 7 மணி நைட்டு வருது, திருப்பி என்ன பண்ணுது, என்னடா அது திருப்பி கதவா சொன்னா அவன் என்ன பண்றான், நிற்கிறோம் ஒண்ணு அவன் சொல்றான், அவன் பின்ன சொல்றான், இன்னைக்கு நான் வரப்போறேன் வந்துட்டு என்ன பண்றான், ஏய் இல்ல ப்ளீஸ் இல்லப்பா இன்னைக்கு வராது அப்படின்னு 2 பேருக்கு ஆர்குமெண்ட் பயங்கரமா என்ன போயிட்டு இருக்கு. இல்ல இன்னைக்கு நான் வருவேன், நான் உடனே சொல்றேன், சரி நான் ஒண்ணு சொல்றேன், நாளைக்கு வா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி இங்க வா, நாளைக்கு நானு கண்டிப்பா வருவேன், என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். சரி ஓகேடா அப்படின்றான். போய் திரும்பி என்ன பண்றான், ஏசப்பா என்னதான் நினைச்சுக்கிறீங்க, சரி நீ 1 ரூம் சொன்ன, நீங்க என்ன 1தான் சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப 5 பாதி பாதி திரும்ப இப்ப அவங்க ஏசப்பா சொல்றோம், 1 பெருசா பூலா என்ன சொல்றேன், எங்கடா 5 தாண்டா கொடுத்தாங்க. சரி ஓகே உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், 9 நீங்க வச்சுக்கோங்க, 1 மட்டும் எனக்கு. சரி ஓகே ஆண்டவர் அங்க எதுவுமே என்ன பண்ணல, சரி ஓகேன்னு விட்டாரு. திரும்பி பார்த்தா அன்னைக்கு திரும்பியும் 7 o'clock கதவு தட்டாது. புரியுதா? கதவு தட்டுது, இவனும் என்ன பண்றான், ஆகா இவன் சொன்ன மாதிரி வந்துட்டானேன்னு சொல்லிட்டு திரும்பி போறான். பார்த்தா பிசாசு நிக்கிறான். அவனு என்ன பண்றான், அவனுடைய சீன் அங்க ஓடுது. பயங்கரமா என்ன பண்றான், இன்னைக்கு நான் கண்டிப்பா வந்தே திருவான்றோம். உடனே நான் கெஞ்சி கதறான், காலெல்லாம் என்ன பண்றான், பிசாசு கால விழுந்துங்கப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுரு தயவு செய்து, நாளைக்கு வேணா நீ வா, நாளைக்கு நீ என்ன சொன்னாலும் என்ன பண்ற கேட்கலாம் அப்படின்னு கதறினோடனே கெஞ்சி அழுதோடனே
சீ போனாயா அப்படின்ற மாதிரி அது என்ன பண்ணுச்சு, இவ்வளவு கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுச்சு, நாளைக்கு வருவேன், நாளைக்கு கெஞ்சுறதுக்குலாம் இல்ல, நானே என்ன பண்ணுவேன் உள்ள வருவேன். சரின்னு அவனும் போயிட்டான், இவனும் போறான். இப்ப என்ன பண்றான், ஏசப்பட்ட போய் அப்படியே அழுகுறான். என்ன ஏசப்பா என்ன கை விட்டீங்களா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்தாலும் 9 ரூம் கொடுத்தாங்க. அப்ப ஏசப்பட்டேன் 9 தானே கொடுத்தேன். இப்ப சொன்னா ஏசப்பா எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்க, இது எனக்கு எதுவுமே வேணும், எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு. ஓகே இதுக்கப்புறம் நிற்போம் அப்படின்னு. அதே மாதிரி அதே 7 மணிக்கு கதவு தட்டப்படுது. ஓகேவா, தட்டோன்னு இப்ப என்ன நடந்துச்சுன்னா கதவை திறக்கிறாங்க. திறந்தவனே சாத்தான் பார்த்துட்டு இது ராங் நம்பர் அப்படின்னு என்ன பண்றான், ஏன்னா கதவு திறந்து ஏசப்பா, அவனுக்கு தெரியும் ஏசப்பா இருக்கல, பிசாசுக்கு என்ன பண்ண முடியாது, உள்ள வர முடியாது. பக்கத்துல சொல்லி ஏசப்பா வந்துட்டா பிசாசு உள்ள வரமாட்டான். அதனால ஹார்ட்ட முழுசா கொடுத்துடணும். ஓகேவா, ஓகேவா, மேல உங்க யங்ஸ்டர் என்ன உங்க ஹார்ட் என்ன பண்ணுங்க, உங்க லைஃப்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க லைஃப் பிளான்ல உங்க லைஃப் ஒழுங்கா பிசாசு ஒரு நாள் என்ன பண்ண முடியாது. இப்ப அண்ணன் எல்லாம் வந்து இப்ப ஊழியக்காரன் வைக்கிறாங்கன்னா நானும் உங்களை தாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எத்தனையோ பறவை மேல என்ன பண்ணுச்சு, பறந்துட்டு எல்லாம் போனுச்சு. புரியுதா, எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் கொடுத்துட்டோம்னா அது கூடு கட்டிடும். புரியுதா, ஓகேவா, அது கூடு கட்டி அது நம்ம குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பாவம், நம்ம லைஃப்ல பாவம் வந்துடும். ஆனா பறவை மேல பறக்கிறது பிரச்சனை இல்ல, பறவை கூடு கட்டுறதுதான் பிரச்சனை. உலகத்துல இருக்கிற வரையும் உலகம் முழுவதும் பாவம் எல்லாம் நடந்துதான் இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க பாத்துருக்கீங்களா, கடல்ல எல்லா மீனும் இருக்கு, ஆனா எந்த மீனுமே பாருங்களேன் நீங்க சமைக்கும் போது அது ஏதோ உப்பு கட்டிதான், ஆனா உப்புலதானே இருக்கு. அது மாதிரிதான் கடல்ல வாழ்ற மீனுக்கு எப்படி உப்பு ஏறுலையோ, கிறிஸ்துக்குள்ள வாழும் போது உங்க வாழ்க்கையில பாவம் ஏறாது. புரியுதுங்களா, நீங்க குளத்துல இருக்கிற தாமரையை பாருங்க, அது அசிங்கமான நரவலான அசிங்கமான தண்ணியில தான் இருக்கும். ஆனா அந்த தாமரை இறையில தண்ணி என்ன பண்ணாது. நீங்க அப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆண்டவர்கிட்ட உங்களை ஹார்ட்டை கொடுத்துதான் உங்க வாழ்க்கையில பாவம் என்ன பண்ணாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா பாவம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுங்க, பரிசுத்தமா வாழ்றதா ஈஸி, பாவத்துல வாழ்றதா கஷ்டம். இது பிசாசு நம்ம மைண்ட்ல என்ன பண்ணிட்டான், கரெக்ட் பண்ணிட்டான். நீ பாவத்துலதான் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். நீ ஒரு பாவின்னு இல்ல, உனக்குள்ள அந்த பரிசுத்தர் வந்ததுனால நீ பரிசுத்தம்னு அதுக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாது. ஒரு முறை நான் என்ன பண்ணேன், பிசாசு ஓட்ட போனேன் ஒரு இடத்துக்கு. ஓட்ட போனேன்னா அந்த ஆளு பாத்தீங்கன்னா நான் என்னமோ நினைச்சேன், கூப்பிடுறாங்க இங்க லோக்கல்ல. போனா பின்னாடி சத்தம் கேக்குது, ஊருக்கு கூப்பிட்டா வரல. உடனே நான் இங்க இருந்து கதவுல ஏசி வளத்துல வாங்கினா அது என்ன பண்ணிச்சு, அங்கே வந்துருச்சு. வந்து பார்த்தாதான் தெரியும் நம்ம கோலியாத் மாதிரி இருக்கலாம் ஆளு, நம்மளை விட்டு பேச பெற்றோம். நம்மளுக்கு யாரை பார்த்தாலும் தெரிஞ்சு ஆள் செம்ம கட்சா இது மாதிரி இருக்கான் ஜிம்பாடியில. நான் அவனுக்கு எனக்கும் பார்த்தேன் ஆள் ஹைட்டு வெயிட்டா இருக்கான். நான் நினைச்சேன் ஏ அப்பா என்ன எப்படி இருக்கான். உள்ள வந்தாங்க, உள்ள வந்தோன்னா பேசுவேன் முடி போடா டக்குன்னு போட்டான் போட்டு மூன்றான். பக்கத்துல நீங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அறந்து ஓடி இருப்பீங்க. ஏன்னா அவன் ஆள் அப்படி இருக்கிறான். உடனே நான் சொன்னேன், பேசுது நம்ம என்ன பாரு அப்படின்னு பேசுறதுக்காக கூப்பிட்டேன். நான் பாரு அப்படின்னா நான் பார்க்க முடியாது, சத்தமா பார்க்க முடியாது என்ன பாரு. ஏன் அப்படின்னா உங்க கண்ணுல இயேசு தெரியாது, புரியுதா, உங்க பேஸ்ல இயேசு தெரியாது, அதனால நான் பார்க்க முடியல. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உலகத்துல இருப்பவனை காட்டிலாம் அப்பதான் நான் இன்னும் இல்லை பாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன அப்ப ஏசுக்கு என்னன்னா ஒரு தெம்பு நமக்குள்ள புரியுதுங்களா. இப்ப வாழ்க்கையில நீங்க எதுவுமே தோக்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவரா இருக்கிற வாழ்க்கையில எதுவுமே உங்களால ஜெயிக்க முடியும், தோக்க முடியாது. புரியுதா, ஏன்னா ஏசப்பா உனக்குள்ள இருக்கிறாரு. பெரிய எல்லாம் சொல்லுங்க, இந்த வசனத்தை சொல்லுங்க. உலகத்துல இருப்பவனை காட்டிலும் உலகத்தில் பெரியவர். நமக்கு என்ன தெரியுதா, நமக்கு கடவுள் பெரியவர்னு இருக்கிறத நம்ம நிறைய நம்ம இமேஜினேஷனே பண்றது இல்லை. இப்ப மோடி வந்தா அவரு தான் பெரிய ஆளு. இப்ப இந்தியாவுல அவரு தான் என்ன இல்லை இந்தியாவிலே அவர் தான், ஏன்னா எல்லா பவரும் அவருக்கு இருக்கு. புரியுதுங்களா. இப்ப அவரை விட பார்த்தா அமெரிக்கா போனா நம்ம நம்மள பெரிய ஆளு, நாலு அளவுல அவரு தான் வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கு. புரியுதா. அப்ப இப்ப நம்ம இந்தியாவில பார்க்கும்போது மோடி பெரியாரு,
தமிழ்நாட்டை பார்க்கும்போது நம்ம முக ஸ்டாலின் பெரியாரு, நம்ம ஊருக்கு வந்தா செந்தில் பாலாஜி தான் பெரியாரு. புரியுதுங்களா? இந்த ஊரு அப்புறம் கிராமத்துக்கு வந்தா நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஏதாவது ஒரு அல்லக்கை ஏதாவது இருக்குங்களா, ஒரு ஆளா இருப்பாங்க. அவங்க அந்தந்த இதுல, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் பெரியாரா இருக்கிறாங்க. கரெக்டா? ஆனா இதையும் காட்டிலும் இந்த அந்த சராசரங்களையும் படைச்சவர் யாரு? ஏசப்பா. புரியுதா? இந்த உலகத்தையே படைச்சவர், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனையும் காட்டிலும் யார் பெரியவர்? அவரே உனக்குள்ள இருந்தா யாரு இப்ப தெரியாது? சொல்லுங்கடா. அவ்வளவு பெரிய கடவுள் உனக்குள்ள இருந்தா யாரு பெரியாது? அவங்களாம் இல்லடா, உனக்குள்ள இருக்கிற பெரியதுனால, உனக்குள்ள இருக்கிறவரு பெரியவரா இருக்கிறனால நீதான் பெரிய ஆளு. வெற்றி உன் சைடு தான் இருக்கு, நீ தோக்க போறதில்ல. என்னன்னா இன்னைக்கு ஏசப்பாட்ட நீங்க ஒவ்வொருத்தவங்க உங்க ஹார்ட்டை நீங்க எப்ப உண்மையா கொடுக்குறீங்களோ, புரியுதுங்களா? ஏதோ இங்க வந்து பேச்சுக்கு ஏற்கனவே வாடகை விட்டுருந்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு, ஓகேவா? இன்னைக்கு ஏசப்பாட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, புரியல, சரண்டர் பண்ணுங்க. ஏசப்பாட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க, வாடகை விட போறதுல அத ப்ராப்பர்ட்டியாவே என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. புரியுதுங்களா? ஒன்ஸ் அவங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அவர் பொண்ணாக விளங்க செய்வாங்க. புரியுங்க? உங்க வாழ்க்கை சூப்பரா என்ன பண்ணும். நான் 11ஆம் வகுப்புல எப்ப என்கிட்ட ஏசப்பா என்னோட டைரக்டா பேசினாலும் அன்னைக்கு என் 17 வயசுல இயேசுக்காக வரான்னு, அதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம்ல தேவனே என்னோட டைரக்டா பேசினார் லைஃப். அன்னைக்குதான் புரியும் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அது வரையும் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன்னா வளர்ந்தேன்னா இயேசுவ வணங்கினா அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவரே என்னோட நேரடியா பேசும் போதா அப்பதான் எனக்கு ஒரு புரிதல் இருக்கு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்மளை பாக்குறாரு, நம்மளை நேசிக்கிறாரு, நமக்காக எதையும் செய்யறாரு. அப்ப 17 வயசுல ஓட ஆரம்பிச்சேன், இன்னை வரையும் ஓடிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் எவ்வளவு தூரம் ஓடுன்னு அவர் வச்சிருக்கிறாரோ அது வரையும் ஓடுவேன், என் ஓட்டத்தை முடிக்கிறது. ஓகேவா? நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கடவுள் ஒரு கோல் வச்சிருப்பாரு, அதுல மட்டும் ஓடுங்க. உங்க ட்ராக்ல நீங்க ஓட ஆரம்பிச்சு ஜெயிச்சிருவீங்க. ட்ராக் மாதிரி ஓடுனீங்கன்னு வச்சுங்க, தோத்துருவீங்க. நீங்க என்னதான் ஃபர்ஸ்ட்ல போய் நிப்பாங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கிடைக்காது. தெரியுமா? ஓட்டப்பந்தயம் எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? பாத்துருங்களா? 8 பேர் இருப்பாங்களா? 8 பேருக்கு ஒரு ட்ராக் போட்டிருப்பாங்களா? போட்டு போட்டிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஒருத்தன் செம்ம ஓட்டம் ஓடி பதான என்ன பண்ணிடுவான், பக்கத்துல மாதிரி ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல போய் நிப்பான், நான் ஜெயிச்சுட்டேன். அங்க ஒண்ணுமே என்ன பண்ண மாட்டாங்க. தனியா இவ்வளவு எஃபர்ட் போட்டு இவ்வளவு சீன் போட்டோம், ஒண்ணுமே நடக்கல. காரணம் என்ன? ட்ராக் மாதிரி இருக்கு. ஆனா ஒரு பின்னாடி ரொம்ப மெதுவாவே ஒடியாந்துருப்பான், பார்த்தா அந்த ட்ராக்லயே ஒடியாந்துருப்பான். 10 பேர் ஓடுறதுல 10 பேர் மாறி மாறி ஓடினாலும் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுவான், ஓடியா இருந்தாலும் அந்த ட்ராக்லயே ஓடியாந்துருவான். ஃபர்ஸ்ட்ல பார்த்தா அவனுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கும். அதே மாதிரிதான் உங்க லைஃப்ல கடவுள் ஒரு ட்ராக் வச்சிருப்பார்ல, இந்த ட்ராக்னா இந்த ட்ராக்லயே என்ன பண்ணுங்க, ரன் பண்ணி ஓடுங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எதை எதிர்பார்க்கணும், நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா. பக்கத்துல கையை பிடிச்சதே, நீ நினைக்கிறீங்கள கேட்டீங்கல்ல, அதை விட சூப்பரா அக்காவா உன் லைஃப்ல கடவுள் பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. ஓகேவா? என்னன்னா வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா என் நினைவுகளும் என் வழிகளும் இருக்குன்னா கடவுள் மைண்ட்ல உங்களை பத்தி அவ்வளவு பெரிய நினைவு. நீ என்னன்னா ஒரு புள்ளி வச்சிருப்ப, ஒரு புள்ளி வச்சுட்டு அது என் வாழ்க்கையில நான் கலெக்ட் ஆகணும்ட்டு இது ஒரு வச்சிருப்பேன். ஆனா கடவுள் உன்னை என்ன பண்ணிருப்பாரு, அதை விட உன்னை என்ன பண்ணுவாரு, உயர்ந்த இடத்துல வானத்துக்கும் பூமிக்கும். யோசிக்க முடியுதா? வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு ஆகணும்னு இன்ன வரையுமே எவ்வளவு மெஷர்மெண்டே பண்ணல. பூமியோட சுற்றளவு தெரியும், நிலாவுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் தெரியும். இன்னும் போனா லாஸ்ட் கோல் என்னது, ப்ளூடூத்னு ஒண்ணு இருக்கு, ப்ளூட்டோ. அதோட இதுமே என்ன பண்ண முடியாது. தேங்க்ஸ்டா. ஓகே, அதெல்லாம் இன்னும் எவ்வளவு இது போகுது தெரியாது. புரியுதா? அப்ப அதை காட்டிலும் வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளவு பெரிய பிளான் கடவுள் உங்களை வச்சு என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறாரு. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா உங்க ஹார்ட்ல கையை வச்சுட்டு இன்னைக்கு நீங்க உண்மையா ஏசப்பா என் இருதயத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு யாரெல்லாம் உண்மையா ஏசப்பாட்ட கொடுக்குறீங்களோ, இன்னையில இருந்து உன் லைஃப் எப்படி அண்ணன் ஆண்டவர் இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறாரோ உங்க லைஃப்ல கடவுள் என்ன பண்ண போறாரு, ஏசப்பா உயர்த்த போறாரு. உண்மையா யார் யாரு உங்க இருதயத்தை ஏசப்பாட்டு தர போறீங்க அவங்க மட்டும் கை. எத்தனை பேர்? வா, சூப்பர் சூப்பர். சரி, உங்க ஹார்ட்ல கையை வச்சு நான் சொல்லி நான் ஒரு 1 மினிட்ஸ் டைம் தரேன். அந்த 1 மினிட்ஸ் கண்ணை மூடி
உங்க வாழ்க்கையில என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ, உங்க அம்மாட்ட தேடி இருக்கலாம், காசு தேடி இருக்கலாம், பக்கத்துல பென்சில தேடி இருக்கலாம், இல்ல பொய் பேசி இருக்கலாம், ஏதோ ஒரு பண்ணிருக்கலாம். புரியுதா? நிறைய குப்பை உங்க இதயத்துல இருக்கும். புரியுதா? இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, தான் பாவத்தை மறுபடியும் வாழ்விட மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறும். நீங்க ஏசப்பட்ட ஒரு நிமிஷம் என்ன பண்ண போறீங்க? அறிக்கை செய்ய போறீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஜெபம் பண்ண போறோம். பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாத்த போறேன். ஓகேவா? ரைட்டா? ஒன்மே டைம் கண்ணை மூடுங்க. நீ வாழ்க்கையில எதெல்லாம் பாவம் பண்ணியோ அதெல்லாம் ஏசப்பட்ட அறிக்கை. இன்னையில இருந்து ஏசப்பா நான் இந்த பாவத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இனிமே இந்த இருதயத்தை உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஏசப்படுங்க.